சி. ஐ டு சி, ரெண்டு ஒண்ணுதான். ஐ சா. நல்லா பாருங்க, நான் அப்படியே எழுதுறேன். டிட் சி. ஐ வில் சி. ஸ்ட்ரைட்டா வந்துச்சா? நான் பாருங்க, இது பேரு இந்த உடைக்கிறப்ப பேரு, இது சப்போர்ட்டிங்னு பேரு. இந்த டூ வந்து இந்த சப்போர்ட், இந்த டிட் வந்து சப்போர்ட். குயிக்கா ஒரு கலர் அடிக்கிறேன், குயிக்கா ஒரு கலர் அடிக்கிறேன். ஓகே, அந்த டூ வந்து அந்த கலர்ல இருக்கு, டிட். நல்லா பாருங்க, அதே கலர் அடிக்கிறேன். எதுக்கு அடிக்கிறேன்னா, ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க, வில் சப்போர்ட், சப்போர்ட்டிங் வரும்போது கலர், வேற எதுக்கும் கலர் வேண்டாம். ஓகே, அந்த 23 வார்த்தை எப்படி நம்மள சொல்லட்டுன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு எப்படி ரெடி ஆகிக்கணுங்கிறத பார்க்கணும். Do, did, see. Now, I, we, you, you, he, she, it, they. இப்ப சொல்லுங்க, அவங்க பார்த்தாங்களா? அவங்க பார்த்தாங்களா? இங்கிலீஷ்ல அவங்க பார்த்தாங்களா? அவங்க பார்த்தாங்களா? Did they see? Did they see? அவங்க எப்போ பார்த்தாங்க? அவங்க எப்போ பார்த்தாங்க? When did they see? When did they see? டிட் வெல்ல எடுத்தோட சி தான் வருது. அது உடைக்கிறப்ப பாத்தீங்களா? உடைச்சதுக்கு அப்புறம் இந்த வி ஒன்னு தான் வந்து ஃபர்ஸ்ட் தான் வரும். ரைட்? இப்ப போடலாமா? இப்ப குயிக்கா போடலாமா? இப்ப பாருங்க, சி வி. ஐக்கு சீனா வீக்கு என்ன? டு சி. சி யூக்கு என்ன? கீப் கோயிங். யூக்கு என்ன? See. ஈக்கு என்ன? See. ஓ, ஒன் மோர் டைம். சீஸ். Sees. ஷீக்கு என்ன? சீஸ். இட்டுக்கு என்ன? Sees. பியூட்டிஃபுல். தேக்கு என்ன? See. ஆல் ரைட். போடுறேன். ஐக்கு சா. கேர்ஃபுல். வீக் என்ன? ஐக்கு சால வீக் என்ன? Saw. யூக்கு என்ன? Saw. வெரி நைஸ். எல்லாமே சாதம். எல்லாத்துக்கும் 8க்குமே சாதம். அதனாலதான் சொல்றது, ஆங்கிலத்துல சாக்கு 8 மீனிங் மட்டும் இல்ல, 9வது ரம்பம்னு இன்னொரு மீனிங் இருக்கு. வா. யா, சா. இப்ப ஒரு கணக்கு போடுறோம். வில், ஐக்கு வில் சி போடுறேன். நான் பாப்பேன். வீக் என்ன? Will தான். பாஸ்ட். All will. வா. இது 3 தான் நம்ம இது பண்ணிருக்கோம். சோ இப்ப பாருங்க, ஐக்கு டூ போட்டா வீக் என்ன? Do தான். யூ could do. You do. He can. You could do. He does. She does. வெரி குட். அததான் கூட்டுறோம். அங்கதான் கூட்டினா அங்க என்ன வருதுங்கிறது. ஓகே, இப்ப பாருங்க, இந்த டூவையும் சியும் கூட்டினா சி வந்துருதா? பாருங்க, டஸ்ஸையும் சியும் கூட்டினா சி வந்துருது. அவ்வளவுதான். இந்த டூவை தான் பிரிச்சிருக்கோம். ரைட்? டூ பிளஸ் சி அடிக்கலாமா? டூ பிளஸ் சி டஸ் பிளஸ் சி இந்த சி வந்துருச்சு. ரைட்? அருமை. டிட். ஐக்கு டிட் வந்தா வீக் என்ன? பார்த்தோம். Did தான் சார். Did. சூப்பர். இந்த டேபிள அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். அடுத்த 60 நிமிஷம் பேக்டா இருக்கணும். பாத்துங்க. ஏன்னாக்கா இந்த சி இருக்கு இல்லையா, இததான் உடைக்கிறேன் நானு. டூ சி போட்டுக்கலாமா? கட்டாயமா இது போட்டுக்கணும். இதுதான் உங்களுடைய முக்கியமானது. இது டூ சி வருமா? டூ சி வந்துருமா? ஆல் ரைட். கீ ஷீட்டுக்கு என்ன வருங்க? அது வந்து நீங்க டூ டிட்ட பிரிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். தேக்கு வந்து டூஸ். பியூட்டிஃபுல். மேல பாருங்க, இந்த சியை தான் உடைச்சிருக்கேன். சியை உடைச்சி பாருங்க, நீங்க டூ எடுத்து டஸ் டிட் எது எடுத்தாலும் உடைச்சதுக்கு அப்புறம் வர்றது அந்த V1 தான், ஃபர்ஸ்ட் தான். அது ஞாபகம் வச்சுங்க. இங்கிலீஷ்ல பேசுறப்ப அப்படிதான் நம்ம பிராக்டிஸ் கொடுக்க போறோம். லாஸ்ட் 30 மினிட்ஸ் டுடே என்ன கத்துக்கிட்டோமோ அது பிராக்டிஸ் கொடுக்க போறோம்.
ரொம்ப 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 முக்கியமான ஒரு பார்ட். சாவை உடைக்கலாமா? சாவை ரெண்டா உடைங்க. Did I, see. Did saw. ஓ ஓ இப்பதான் சொன்னேன். டிட்ட உடைச்சிட்டா Did Did see. see. Oh, did. ஒண்ணுதான் Oh, did வரும். எல்லாமே did see. did see. டிட் சான்னு ஒரு இங்கிலீஷ் இல்லைன்னு உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிடும். டிட்ட உடைச்சிட்டா டிட் சி. Will see. சூப்பர் சூப்பர். பாத்தீங்களா? எல்லாமே பாத்துட்டீங்களா? குயிக்கா இது பேஸ் பண்ணி தான் வில் சி போடலாமா? ஆல்ரெடி உடைஞ்சு இருக்குது. சப்போர்ட்டிங் இருக்கு. நச்சு இருக்குங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான். இதுல இருந்து தான் எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். இதுல இருந்து தான் பண்ண போறோம். அடுத்தது